360 பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஒரு சூப்பரான டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இந்த நியூ இயரில் நான் நிறைய விதத்தில் சொல்லியிருக்கேன், நான் என்னென்ன சேவிங்ஸ்லாம் இந்த வருஷம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே நான் எப்பவுமே இந்த மாதிரி நோட் போட்டு நான் எழுதி வச்சுப்பேன். ஏன்னா நம்ம என்ன தான் சேவிங்ஸ் பண்ணாலும் அதை டெய்லி எழுத அதுக்குண்டான விஷயங்கள் அதிகமாகும்னு நான் நம்புவேன். எப்படி நம்ம வரவு செலவு கணக்கெல்லாம் ஒரு பட்ஜெட் சொல்லி பட்ஜெட் நோட் நம்ம போடுறோமோ அதெல்லாம் டைரியில் எழுதி வச்சிட்ருக்கேன். அதையும் ஒரு நாள் காட்டுறேன். அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய இந்த சேவிங்ஸை நம்ம இப்படி நோட்டில் போட்டு எழுதி வச்சுட்டு அடிக்கடி பார்க்கணும். ஒரு மாதம் அதை ஃபாலோ பண்ணும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பெருமையாகவும் இருக்கும். இந்த நோட் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட வருமானத்தில் நான் சேவ் பண்ணுறது தான். புரியுதுங்களா? ஸோ நான் என்னென்னலாம் சேவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கிடைக்கிற ஏர்னிங்ஸு அப்படிங்கிறதுல தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு நோட்டு போட்டு, ஸோ இந்த வருஷம் நம்ம என்னென்னலாம் சேவ் பண்ண போகிறோம், என்னென்னலாம் சீட்டு கட்டுறோம், என்னென்னலாம் தட்டு சீட்டு போடுறோம், எவ்வளோ நகை சேமித்து வைக்கிறோம்னு சொல்லி எழுதி வச்சு நீங்கள் வந்து மாதம் அதில் நோட் பண்ணி வைங்க. அப்போது உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷம் நம்ம அதிகமாக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டும் வரும். ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி நான் அந்த சேவிங்ஸ் நோட்டை உங்களுக்காக காட்டுறேன். இதான் என்னோடய சேவிங்ஸ் நோட்டு. ஸோ எப்போயுமே என்னோடய சேவிங்ஸ் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரீனு, ப்ளூ அந்த மாதிரி நான் வந்து கலரில் வாங்கியிருப்பேன். யூஸ் பண்ணுற பெண்ணு கூட வந்து எல்லோ, ப்ளூவு, லைட் ப்ளூ, க்ரீன் இந்த மாதிரி தான் ஒரு மங்களகரமான கலரில் வந்து வாங்கி வச்சுருப்பேன். ஸோ என்னோடய நோட்டில் எப்போயுமே வந்து நான் சைடில் வந்து சேவிங்ஸ்னு சொல்லி போட்டு எழுதிடுவேன். எப்படி நம்ம வந்து பட்ஜெட்டுக்கு தனியாக பட்ஜெட் நோட்டுன்னு போட்டு ஒரு டைரி வச்சுருக்கேனோ அதே மாதிரி இது வந்து மை சேவிங்ஸ் நோட்டு அந்த மாதிரி போட்டுருவேன். ஸோ இந்த வருஷம் புதுசாகவே நான் வந்து போட்டிருக்கேன். எடுத்தோடனே மேலே வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு இந்த மாதிரி எங்களோட சடதாரி அம்மன் துணை நம்ம குலதெய்வத்தோட பேர் நான் எழுதியிருப்பேன். எந்த ஒரு நோட்டாக இருந்தாலும் லாபம் அப்படின்னு போடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா மணியை அட்ராக்ட் மணி அந்த மாதிரி போட்டிருப்பேன். இது வந்து ரொம்ப ஒரு மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம். இது சேவிங்ஸ் நோட்டாக, அதனால் இந்த மாதிரி சின்ன ஹிண்டெல்லாம் எழுதியிருப்பேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த 808 520 741 இது எல்லாமே என்னென்னா மணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர்ஸ் தான், ஜஸ்ட் நார்மலான நம்பர்ஸ் தான். அந்த ஒரு ஏ மாதிரி போட்டு சுழிச்சு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது கூட நம்ம மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிம்பிள் தான். ஸோ இது வந்து நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போயுமே இந்த மாதிரி சாமி பேர் போட்டு லாபம்னு போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி தான் நான் வந்து என்னோடய சேவிங்ஸ் நோட் வச்சுருப்பேன். பட்ஜெட் நோட்டில் வந்து இந்த மாதிரிலாம் போட்டிருக்க மாட்டேன். நார்மலாக பட்ஜெட் நோட்டு ஒரு நாள் காட்டுறேன் எப்படி வந்து மாதம் பட்ஜெட் போட்டு நான் எழுதி வைக்கிறேன்னு. இது வந்து 2025 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஏன்னா அது லாங் சைஸ் நோட்டு, அதனால் இது ஒரு 4-5 வருஷத்துக்கு நம்ம சேவிங்ஸுக்கு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வாங்க நான் பண்ணுற ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என்னோட 2025 ஃபஸ்ட்டு சேவிங்ஸு. அதாவது 25,000 சீட்டு போட்டிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் 4 சீட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இது 1ன்னு சொல்லி போட்டிருப்பேன். போட்டுட்டு 4 சீட்டு மாதம் 5,000லேருந்து 6,000 வரைக்கும் கட்டணும்னு போட்டிருப்பேன். ஏன்னா 25,000 சீட்டில் வந்து மொத்தம் 20 மாதம் கட்டணும். ஒரு மாதமும் 1,250 ரூபா வரும். ஸோ 4 சீட்டுக்கு நமக்கு 5,000 வந்துடும். இதில் ஒரு சீட்டு எடுத்துட்டோன்னா 1,250 ரூபாய்க்கு பதிலாக 1,500 அந்த மாதிரி கட்டணும். ஸோ 5,000லேருந்து 6,000 நான் மாதம் இதுக்காக சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதைத்தான் நாங்கள் எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி கீழே வந்து ஜனவரி மந்த்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு சீட்டு. ஸோ 1வது மாதத்துலேருந்து நான் வந்து 5,000 போட்டிருக்கேன் ஜனவரி மந்த்து. அந்தந்த மாதம் ஒரு மாதம் கொடுத்ததுக்கப்புறமும் அங்கே அமௌண்ட் எழுதி நான் வந்து டிக் போட்டுப்பேன். சப்போஸ் அந்த சீட்டு எழுதிட்டோன்னா சீட்டு வந்து ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதம் நான் போட்டுப்பேன். இது வந்து உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதத்தோடு முடியுது. இந்த சீட்டில் மொத்தம் 4 சீட்டில் நான் சேவ் பண்ண போகிற அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 lakh. அதையும் நான் அந்த மாதிரி கீழே நான் எழுதியிருப்பேன் தனித்தனியாக. ஸோ இதுதான் நான் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த இயரில். போன வருஷம் போட்டது எல்லாமே இன்னும் 2-3 மாதத்தில் முடிஞ்சிடும் அந்த பெண்டிங் ஒர்க்கு, அதனால் அதை நான் எதுவுமே போடலை. ஸோ 2வதாக வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சேவ் பண்ண போகிறேன் அப்படின்றத காட்டுறேன். இது வந்து இந்த 2025 ஏப்ரல் மாதத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிற சீட்டு தான். 1 லட்ச ரூபா சீட்டு. இது எங்கள் அத்தை கிட்ட தான் நான் போட்டிருக்கேன். அவங்ககிட்ட வந்து பல வருஷமாக 4 வருஷமாக நான் சீட்டு போடுறேன். ஸோ அவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க. ஸோ 1 லட்ச ரூபா சீட்டு வந்து 6 சீட்டு போட்டிருக்கேன். இதே மாதிரி இது 20 மாதம் வந்து உங்களுக்கு நடக்கும். 1 லட்ச ரூபா சீட்டு உங்களுக்கே தெரியும்ல, ஸ்டார்டிங் வந்து 3,200 ஸ்டார்ட் ஆகும். 5,000 2வது மாதம் கட்டணும். அடுத்து மாதம் 100 ரூபாயா 1 லட்ச ரூபாய்க்கு கூடும். நான் வந்து 6 சீட் அவங்ககிட்ட போட்டிருக்கேங்கிறதுனால முதல் மாதமே நான் 19,200 கட்டணும். அடுத்தடுத்த மாதம்லாம் 600 எக்ஸ்ட்ரா வரும். அப்படியே நம்ம 20 மாதமும் கட்டணும். நடுவில் வேணும்னா நம்ம அந்த சீட்டை தாராளம் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம்.
ஸோ இது வந்து இன்னும் நான் கட்ட ஸ்டார்ட் பண்ணலை, இன்னும் வந்து ஏப்ரல் ஆகும், அதனால தான் டிக் போடாமல் வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஒரு 6 சீட்டு கட்டியிருக்கேன். எப்பவுமே நம்ம சீட்டு போடும்போது யார்கிட்ட சீட்டு போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெரியாத ஆள்கிட்ட தயவு செஞ்சு இந்த மாதிரி சீட்டெல்லாம் போடாதீங்க. ஏன்னா சீட்டு எந்த அளவுக்கு நமக்கு லாபமோ அதே இது நமக்கு தெரியாதவங்ககிட்ட போட்டோன்னா நமக்கு பணம் எல்லாமே வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஸோ இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நான் சேவ் பண்ண போகிறது 6 லட்ச ரூபா வரும். ஸ்டார்ட் பண்ணும்போது 19,000 ரூபாய் நான் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். நான் முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய் நான் கட்டணும். அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் நம்ம டெய்லி எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு. ஏன்னா இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கிற எல்லாமே வந்து நானாகவே ஏர்ன் பண்ணி சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டு தான். இது என் ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்தோ எதுவுமே எனக்கு வந்து நான் வாங்க மாட்டேன். நான் என்ன ஏர்ன் பண்ணுறேன், இப்போ நான் சோப் வந்து சேல்ஸ் பண்ணுறேன், ஆர்கானிக் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறேன், அப்புறம் சாரீஸ் பண்ணுறேன், இதில் எனக்கு கிடைக்கிறத வச்சு தான் பண்ணுறேன். ஸோ 3ஆவது நான் சேர்த்து வச்சுருக்கிறது ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஃபண்டு சீட்டு தீபாவளிக்கு பிடிப்பாங்கல்ல, ஒரு மேடம்கிட்ட நான் போட்டிருக்கேன். 2 சீட்டு போட்டிருக்கேன். ஸோ ஒரு சீட்டு 700 ரூபாய், 2 சீட்டுனா 1400 ரூபாய் நான் மாதம் கட்டுறேன். 3 மாதம் நான் கட்டிட்டேன் இந்த ஜனவரியோட. ஏன்னா அது தீபாவளி முடிஞ்ச உடனே போட்டது. ஸோ வந்து நவம்பர், டிசம்பர், இது வந்து ஜனவரி 3 மாதம் போட்டேன். அதனால டிக் போட்டிருக்கேன். ஸோ அடுத்த மாதத்துலேருந்து கேட்ட நான் டிக் போட்டுகிட்டே வருவேன். இது வந்து 12 மந்த்ஸ் தான். இது 2025 அக்டோபரில் தீபாவளிக்கு முன்னாடி நமக்கு என்னவாயிடும்னா தேவையான பொருள் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஃபண்டு சீட்டு மாதிரி அரிசி பருப்பு எல்லாமே பிராண்டடாக கொடுக்குறாங்க. இதுலேயும் நமக்கு நிறையா லாபம் இருக்குது. ஏன்னா இதில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 50 கிலோ அரிசி கிடைக்கும், 30 லிட்டர் கோல்டு வின்னர் எண்ணெய், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏற்கனவே இதை பற்றின வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் 16,000 அதாவது 16,800 ருபீஸ் நான் சேர்த்து வைக்கிறேன். ஆனால் எனக்கு கொடுக்கக்கூடிய பொருள் வந்து கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ எனக்கு இதுலேயும் வந்து ரொம்ப லாபமாக இருக்கும். பலசரக்குக்காக இது நான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த புது வருஷத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது டிஜி கோல்டு. இதை பற்றி ஏற்கனவே நியூ இயர் ஆரம்பித்தோடனே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். தங்கமயில் டிஜிட்டல் கோல்டு ஆப்பில் நான் அந்த மாதிரி சேவ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் டெய்லி வந்து இந்த மாதிரி சீட்டுக்கும் இந்த மாதிரி 1 லட்ச ரூபாய் சீட்டு, அப்புறம் வந்து 25,000 ரூபாய் சீட்டு, இதுக்கெல்லாம் பண்ணது போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து நான் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். அதை வந்து வேஸ்ட் ஆக்குற மாதிரியோ இல்லைனா அது வந்து என் ஹஸ்பண்டுக்கிட்ட கொடுக்குற மாதிரியோ இருக்குது. அதுக்கு ஏன்னா அவங்க வீட்டை வந்து அவங்க பார்த்துக்குறாங்க இல்லையா? ஸோ இதை நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு தான் மீதி இருக்கிற டெய்லி இருக்கிறத டெய்லி போடலான்னு தான் டிஜி கோல்டு ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஆப்பால் நம்ம அன்னன்னைக்கு கோல்டு வந்து நம்மளால் சேர்த்து வச்சுக்க முடியும். மொத்தமாக சேர்த்து வைக்கணுன்னா சில நேரத்தில் பணம் எல்லாம் செலவாயிடும் இல்லையா? ஸோ அப்பப்போ சேர்த்து வைக்கலான்னு தான் போட்டிருக்கேன். ஜனவரி மந்த்து இன்னும் நான் எவ்வளோ சேர்த்து வச்சேன்னு போடலை. அது மந்த்து எண்டில் போடுவேன். அடுத்த மாதம் வேணால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுதான் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கிற தங்கமயில் டிஜி கோல்டு ஆப்பு. இதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இது நான் இந்த நியூ இயர்லேருந்து தான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதில் தெரியுது பார்த்தீங்களா டோட்டலாக எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோன்னு. 0.386 கிராம்ஸ் இப்போ வரைக்கும் நான் சேர்த்து வச்சுருக்கேன். 4 கிராமுக்கு கொஞ்சம் கூட. இது எத்தனை நாள் நான் சேர்த்து வச்சுருக்கேன்னா கிட்டத்தட்ட 6ஆம் தேதியிலேருந்து தான், இந்த ஜனவரி 2025 தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். ஒரு 10 டேஸ் இருக்கும். மேலே பார்த்தீங்களா மை கோல்டு சேவிங்ஸு கீழே டோட்டல் அமௌண்ட்டாக 2,680 ரூபாய் நான் சேர்த்து வச்சுருக்கேன். எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. 10 நாளில் நான் கிட்டத்தட்ட ஒரு 2,600 ரூபா கிட்ட நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் அந்த சேவிங்ஸ் ஹிஸ்ட்ரியையும் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 6ஆம் தேதி இந்த நியூ இயர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஜனவரி. டெய்லி வந்து எனக்கு எல்லாம் போக மீதி என்ன இருக்கோ அது அப்படியே நான் என்ன பண்ணிடுவேன் போட்டுருவேன். 100 ரூபா 200 ரூபா 130 ரூபாலாம் ஒரு நாள் இருந்துச்சு போட்டேன். அப்புறம் வந்து 150 500 1000 எல்லாமே நான் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த 10 டேஸில் என்னோட இது என்னென்னா டெய்லி நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட்டு போட்டணும். ஸோ 15ஆம் தேதி வரைக்கும் போட்டிருப்பேன். இன்றைக்கி தேதி 16. இன்றைக்கி சாயந்தரம் தான் திரும்பவும் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? எல்லாரும் என்னோடய சேவிங்ஸ் நோட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நான் ஏன் உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னா நீங்களும் ஒரு சேவிங்ஸ் 2 சேவிங்ஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் தனியாக அதுக்கு ஒரு நோட் போட்டு அதை வந்து நல்லா பராமரிங்க. உங்களால் என்ன சேர்த்து வைக்க முடியும், டெய்லி நான் இது சேர்த்து வச்சுருக்கேங்கிறத எழுதுனாலே இன்றைக்கி 10 ரூபா சேர்த்தோன்னா நாளைக்கு நமக்கு வந்து 15 ரூபா சேர்க்கலாமா இல்லை ஒரு 20 ரூபா சேர்க்கலாமா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட் வந்து நமக்கு வந்துடும். ஸோ அதுலேருந்து நம்ம பண்ணக்கூடிய டெய்லி பண்ணக்கூடிய தேவையில்லாத செலவெல்லாம் வேண்டாம், இன்றைக்கி நம்ம இது தேவையில்ல நமக்கு, ஸோ அந்த செலவை வந்து நம்ம ஏன் சேவ் பண்ணக்கூடாது, அப்படி ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்படி பட்ஜெட் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து நோட்ஸ் போட்டு இதெல்லாம் தேவையில்லைன்னு அப்போ நமக்கு புரியும், செலவு பண்ணும்போது புரியாது. அதே மாதிரி தான்
சேவிங்ஸுக்குன்னு ஒரு நோட்டு போடுங்க. ஸோ நானும் சேவிங்ஸுக்கு நோட்டு போட்டு தெளிவாக நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், நிறையா சேவ் பண்ணுங்கள், லைஃப்பில் நிறைய விஷயங்களை வாங்குங்க. ஸோ இந்த 2025 டிசம்பர் மந்த்து வரும்போது நிறையா சேவிங்ஸோட இந்த இயர் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு இதாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.